நிலக்கரி, மீத்தேன், நியூட்ரினோ எடுக்கும் திட்டம் போல தற்போது தமிழ்நாட்டு மக்களை மீண்டும் அதிரச் செய்துள்ளது டங்ஸ்டன் எடுக்கும் திட்டம். டங்ஸ்டன் என்றால் கனமான கல் என பொருள். ஸ்வீடிஷ் வார்த்தைகளான டங் மற்றும் ஸ்டென் ஆகிய வார்த்தைகளில் இருந்துதான் டங்ஸ்டன் என்ற பெயர் வந்தது. வெட்டு கருவிகள், வெடி மருந்துகள், விளக்கு, ஜெட் டர்பைன் என்ஜின்கள், மீன்பிடி எடைகள் போன்ற தயாரிப்புகளுக்கு இந்த டங்ஸ்டன் பயன்பாடு தேவைப்படும். 1783 ஆண்டில் ஸ்பானிஷை சேர்ந்த வேதியியலாளர்கள் வல்ஃப்ராமைன் என்ற கனிமத்தை கண்டறிந்தனர். அதனால்தான் இந்த டங்ஸ்டன் என்ற கனிமத்திற்கு அறிவியல் பெயராக W என வைத்துள்ளார்கள். தென்கொரியா, இங்கிலாந்து, போர்ச்சுகல், ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளில் டங்ஸ்டன் கனிமங்கள் அதிகம். ஆனால் இந்தியாவிலும் இந்த கனிமங்கள் நிறைந்திருப்பதாக சமீபத்திய ஆய்வுகள் தெரிவித்தன. ஆந்திர மாநிலம் பாளையப்பாளையம் மற்றும் தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டம் நாயக்கர்பட்டியில் டங்ஸ்டன் கனிமம் இருப்பதாக மத்திய அரசு அறிவித்தது. அதன்படி மதுரை மாவட்டம் நாயக்கர்பட்டியில் 2015 ஏக்கர் ஹெக்டேர் பரப்பில் டங்ஸ்டன் சுரங்கம் அமையும் என மத்திய அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அரிட்டாப்பட்டியை சுற்றி 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிமம் எடுப்பதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியதாகவும், வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் என்ற நிறுவனம் இந்த வேலையை தொடங்கவிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின. ஏற்கனவே தூத்துக்குடியில் வேதாந்தா குழுமத்தின் காப்பர் தயாரிக்கும் ஸ்டெர்லைட் தொழிற்சாலையால் மக்கள் பாதிக்கப்பட்டதும், பொதுமக்களின் போராட்டம், துப்பாக்கிச்சூடு சம்பவம் போன்ற சம்பவங்களை தொடர்ந்து அந்த தொழிற்சாலை மூடப்பட்டது. வேதாந்தா நிறுவனத்திற்கு உலக அளவில் கடும் நெருக்கடியும் ஏற்பட்டுள்ளது. எந்தெந்த நாடுகளிலெல்லாம் கனிம வளங்களை வெட்டுவதற்கு இந்நிறுவனம் முயல்கிறதோ அங்கெல்லாம் புரட்சி வெடித்து விரட்டியடிக்கப்படுகிறது. மத்திய ஆப்பிரிக்காவில் எண்ணெய், யுரேனியம், லித்தியம், தங்கம், வைரம், தாமிரம் என இயற்கை வளங்களை எடுப்பதற்காக வேதாந்தா நிறுவனம் சுரங்கம் அமைக்கும் பணியில் இறங்கியிருந்தது. மேலும் ஆப்பிரிக்காவின் சிங்கோலா என்ற நகரில் காங்ஃபுயே என்ற அழகான ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது. பளிங்கு போல ஓடிக்கொண்டிருந்த அந்த ஆறு 2004 ஆண்டில் வேதாந்தா நிறுவனத்தின் பிடிக்குள் சென்றது. இதையடுத்து அங்கு தாமிர சுரங்கம் அமைக்கப்பட்டதை அடுத்து ஆற்றின் நிலை தலைகீழாய் மாறிப்போனது. அந்நீரை நம்பியிருந்த பயிர்கள் கருகின. தண்ணீரை குடித்த கால்நடைகள் நோயின் பிடியில் சிக்கின. பொதுமக்களுக்கு பல்வேறு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இந்த நிலையில் சிங்கோவை சேர்ந்த மும்பா என்பவர் தனி மனிதனாக போராடி நீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தொடுத்தார். ஜாம்பியா நாட்டை பொறுத்தவரை சுரங்கத்தின் மூலம் 25 விழுக்காடு வருமானம் வரியாக வந்தாலும் அந்நாட்டு அரசு பரிதவித்தது. நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு தாமிர சுரங்கம் வேதாந்தா நிறுவனத்திடமிருந்து விடுவிக்கப்பட்டது. ஆனால் அதே சுரங்கத்தை ஜாம்பியா அரசை மீண்டும் நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது மதுரையில் டங்ஸ்டன் எனும் புதிய கனிம வளத்தை எடுப்பதற்கு வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் விண்ணப்பித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி, மீனாட்சிபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதி மக்கள் இதனை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் தமிழர்களின் பாரம்பரியங்கள் இன்னும் மிளிர்கின்றன. அதோடு பிராமி மற்றும் வட்டெழுத்துக்கள், சமணர் படுகைகள், புத்தர் சிலைகள், குடவரை சிவன் கோவில் போன்றவை இந்த டங்ஸ்டன் திட்டங்களின் மூலம் அழிவுக்கு வரக்கூடும் என்றும், தமிழர் பெருமையை கார்ப்பரேட் நிறுவனங்கள் சமாதி கட்டுவதற்கு காத்திருக்கின்றன என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த திட்டத்திற்கு மாநில அரசு அனுமதி கொடுக்கவில்லை என்ற நிலையில் திமுக கூட்டணி உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மதுரை எம்பி சு வெங்கடேசன் கனிம சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்த நிலையில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியும் அதிகாரிகளும் இந்த திட்டத்தால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என கூறியதாக கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் கடந்த நவம்பர் 22ஆம் தேதியன்று விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு இதுவரை விண்ணப்பம் எதுவும் வரவில்லை என்றும், அதற்குள் ஏன் பயப்படுகின்றீர்கள் என கூறியுள்ளார். இந்த விவகாரம் தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, கிடாரிப்பட்டி, தெற்கு தெரு, கல்லம்பட்டி, மாங்குளம், நரசிங்கம்பட்டி உள்ளிட்ட 48 கிராமங்களை சேர்ந்தவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது.